श्रीशैले दयादिभात्रं दीभत्यादिगुणां नवं यदीन्द्रप्रवणं वन्देरं वचामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्सामागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினை எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்தவருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த சில நாட்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி பாசுரத்தின் விளக்கங்களை நாம் கண்டு கேட்டு அனுபவித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று முதலாம் பத்து, முதலாம் பதிகம், மூன்றாம் பாசுரம். இளனது உடைய நிதன நினைவறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அறிவினன் புலனொடு புலனுடன் ஒழிவிலன் பரந்தாம் நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே. முதலில் இப்பாசுரத்தின் பதம் பிரித்து அறிந்து கொள்வோம். இளனது உடையனிது என நினைவு அறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அறிவினன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே என்று அப்படி ஒப்புமையில்லாத எம்பெருமானை தான் அணுகினேன், அடைந்தேன், அனுபவித்து கொண்டேன் என்று ஆழ்வார் கூறுகின்றார். ஏதோ ஒன்றை எண்ணி அது இவனிடமில்லை, ஏதோ ஒன்றை எண்ணி அதனை உடையவன் என்று இருவிதமாகவும் நினைக்க இயலாதவன் எம்பெருமான். பூமி, ஆகாயம் போன்ற அனைத்து உலகங்களிலும் உள்ள சேதன அசேதனங்கள் அனைத்தையும் உடையவன் எம்பெருமான். காண்கின்ற அனைத்து பொருள்களுமாக உள்ளவன். அப்படி இருந்தாலும் அவற்றின் தோஷங்களால், அதாவது அவற்றிடையே உள்ள குறைகளாலே தீண்டப்படாதவனாக இருப்பவன். இப்படியாக அனைத்து பொருள்களையும் விட்டு நீங்காமல் எங்கும் பரந்துள்ள சிறந்த குணங்களை உடைய ஒப்பற்ற சர்வேஸ்வரனை நாம் அடைகிறோம். இன்னது இல்லாதவன், இன்னது உடையவன் என்று நினைக்க இயலாதவன், அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாக கூறி அந்த பொருள் இல்லாதவன் என்று கூறினால் அதனைத் தவிர வேறு பொருள்கள் உடையவன் என்றாகும். ஒரு பொருளை காட்டி அதனை உடையவன் என்றால் அந்த பொருள் தவிர்த்து மற்றது இல்லாதவன் என்றாகிவிடும் என்றோ. இளனது என்றால் ஓர் அளவிற்கு உட்பட்ட செல்வத்தை உடையவன் என்பதாகும். உடையவன் இது என்றால் அற்பமான செல்வம் உடையவன் என்றாகும். ஆக இவ்விரண்டு வழிகளிலும் எம்பெருமானின் ஐஸ்வர்யம் குறைவாகத் தோன்றிவிடுமென்றோ. எனவே இளனது உடையவனிது எனனினை அறியவன் என்றார் ஆழ்வார். உலகில் உள்ள பொருள்களில் ஒன்று சேராதவற்றையும் கூட சேர்த்து நினைக்கக்கூடும். ஆனால் இவனை நினைக்க இயலாது.
நினைவறி அவன். எடுத்துக்காட்டாக, ஒரு ஊசி நிற்கிறது, அதன் மேலே கலசம் நிற்கிறது, அதன் மேலே நெல் நிற்கிறது, அந்த நெல் மீது மேருமலை நிற்கிறது என்றெல்லாம் உலகிலுள்ள பொருள்களில் ஒன்று சேராதவற்றையும் கூட சேர்த்து நினைக்கக்கூடும். அதுபோன்று நினைப்பதற்கு இவன் விஷயமாக இருப்பானோ என்றால் மனதால் நினைப்பதற்கும் அறியவன் என்கின்றார். இவனுடைய ஐஸ்வர்யத்தை எப்படி கூறுவது என்றால், இந்த உலகின் நாயகன் என்னும்படியாம். நிலனிடை என்றால் பாதாளம் அளவு ஆகும். விசிம்பிடை என்றால் பரமபதத்திற்கு இந்த பக்கம் உள்ள அனைத்தும் என்றாகும். உருவினன் என்றால் சரீரங்களை உடையவன் என்பதாகும். ஆக எங்கும் உள்ள சேதனங்கள் மற்றும் அசேதனங்களை உடையவன் எம்பெருமான். அறிவினன் என்பதில் உள்ள இனன் என்ற சொல் உடையவன் என்பதை கூறுமோ என்றால் மேனியனை உடையவன் என்பது போலாகும். ஆக இதன் மூலம் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு செல்வமாக லீலா விபூதி இல்லை, அனைவருக்கும் மேம்பட்ட சர்வேஸ்வரனுடையதாகும். இப்படி அனைத்தையும் உடையவனாய் இன்பத்தில் நின்று பரமபதத்தில் தங்கியிருப்பானோ என்றால், புலனொடு இவை அனைத்தையுமே அனுபவிப்பதை தானும் அனுபவித்து இவற்றில் உண்டாகும் அனைத்தும் தனக்கே என்று எண்ணி நிற்பான் எம்பெருமான். புலன் என்றால் புலன்களுக்கு புலப்படும் விஷயங்கள், கேட்கப்படும் பொருள்களாகும். அவற்றை உண்டாக்கி அவற்றின் ஜீவன் வழியாக உள்ளே நுழைந்து அவை பொருள்கள் என்று விளங்க வைத்து அவைகளுக்கு பெயர் கொடுத்து அனைத்து ஆன்மாக்களின் உள்ளே நுழைந்தும் அனைவருக்கும் ஆத்மாவாக நிற்கும்படியை இங்கே ஆழ்வார் கூறுகிறார். அனைத்திற்கும் ஆத்மாவாக நின்றால் அசித் போன்ற மாறுதல்களுக்கு உட்படும் சேதனங்கள் போன்று இன்ப துன்பங்கள் தன்னை அடையும்படியாக இருப்பானோ என்றால் புலனளன் தான் ஒட்டாமல் நிற்பவன் என்கின்றார். ஒழிவிலன் எந்த ஒரு பொருளும் தப்பாதபடி அனைத்து பொருள்களிலும் வியாபித்து இருப்பவன். அப்படிப்பட்ட அந்நலனுடைய ஒருவனை கடந்த இரு பாசுரங்களிலே கூறப்பட்ட குணங்களுடன் கூடிய எம்பெருமானின் சொரூபத்தை எண்ணி இவ்வாறு கூறுகிறார். அணுகினம் மயர்வர மதிநலம் அருளின் என்ற ஞானம் மட்டுமே அல்லாமல் அவனை அடையவும் செய்தோம் என்கின்றார். யாராம்? நாமே. இது உண்மையோ பொய்யோ, இது ஏதேனும் மயக்கமோ, இந்த ஐயத்தின் காரணம் என்ன, தனக்கு இந்த தகுதி உள்ளதா என்று ஐயங்கொள்கின்றார் ஆழ்வார். எம்பெருமானின் அனுபவத்திற்கு புறம்பான நாம் அல்லது அவனுடைய திருநாமத்தின் வாசனை கூட அறியாத நான் என்கின்றார் போலும் இந்த வாசுரத்தின் மூலம். இத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.